ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மில்க் பாக்கெட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்மள நிறைய பேருக்கு ஒரு பெரிய தலைவலியா மன உளைச்சலா இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அதுதான் இந்த தொப்பை, அப்புறம் விடவே மாட்டேங்கிற உடல் எடை. நம்மள சில பேர் கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது என்ன சொல்லுவோம்? என்னதான் பண்ணினாலும் வயிறு மட்டும் குறையவே மாட்டேங்குது ஃபேமிலி. எத்தனை கிலோமீட்டர் நடந்தாலும் எத்தனை டயட் இருந்தாலும் ஒரு பலனும் இல்லது கவலைப்படுவோம் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, அக்கா நான் காலையில 5 மணிக்கே எழுந்து 5 கிலோமீட்டர் ஓடுறேன், ஆனா என் எடை 1 கிராம் கூட குறையலன்னு. அப்படின்னா நீங்க பண்றது வெறும் உடற்பயிற்சி இல்ல, உங்க உடம்ப நீங்களே வருத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா நாம இன்னைக்கு ஏதோ தற்காலிக தீர்வை சொல்ல போறதில்ல. உங்க பாடிய, உங்க மெட்டபாலிசத்தை, உங்க மொத்த சிஸ்டத்தையும் ரீசெட் பண்ணி உங்க ஷேப்பை பெர்மனண்டா எப்படி மாத்துறதுங்கிற அந்த ரகசியத்தை தான் அக்கு வேற ஆணிலரா பார்க்க போறோம். அதுதான் 8 வடிவ நடைப்பயிற்சி. இதுல ஒழிஞ்சிருக்கிற ஆன்மீகம் மற்றும் அறிவியல் உண்மைகளை இன்னைக்கு நாம உடைக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மில்க் பாக்கெட் ஃபேமிலியில இன்னும் ஜாயின் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டிருங்க. முதல்ல நாம இந்த 8 வடிவத்தின் பின்னணியில் உள்ள அறிவியலை பத்தி ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும் ஃபேமிலி. சாதாரணமா ஒரு நேர்கோட்டுல நடக்கிறதுக்கும் ஒரு வட்டத்துல சுத்துறதுக்கும் அப்புறம் இந்த 8 வடிவத்துல நடக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இது வெறும் பிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, இது ஒரு எனர்ஜி பேலன்சிங் பயிற்சி. நம்ம உடம்புல இடா மற்றும் பிங்களான 2 நாடிகள் இருக்குன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது சூரியகலை மற்றும் சந்திரகலை. நாம 8 வடிவத்துல தொடர்ந்து நடக்கும்போது ஒவ்வொரு வளைவிலும் திரும்பும் போது இந்த 2 நாடிகளும் சமநிலைக்கு வருது. இதனால உங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ் தானாவே சரியாகும். குறிப்பா பெண்களுக்கு இருக்கிற தைராய்டு மற்றும் PCOD போன்ற ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமருந்து. அது மட்டும் இல்லாம இந்த முறையில நாம வளைஞ்சு திரும்பும் போது நம்ம மூளையோட இடது மற்றும் வலது பக்கங்கள் ஒரே நேரத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால உங்க ஞாபக சக்தி அதிகமாகும், மன அழுத்தம் அப்படியே காணாம போயிடும். உங்க கண் பார்வை நேராகவும் தெளிவாகவும் வர்றதுக்கு இது பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த வளைவுகள்ல நாம கரெக்டா திரும்பணும்னு நம்ம கண்கள் அந்த பாதையை கூர்ந்து கவனிக்கும். இதனால கண்ணாடி போடுற அளவுக்கு பார்வை குறைபாடு இருக்கிறவங்க கூட இதை செஞ்சு பாருங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அடுத்ததா நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதுதான் திசைகளின் ரகசியம். நாம ஏன் இந்த 8 வடிவ வாக்கிங்க வடக்கு தெற்கு திசையில மட்டும்தான் நடக்கணும், ஏன் கிழக்கு மேற்கு திசையை தவிர்க்கணும்னு இப்ப விவரமா பார்க்கலாம் ஃபேமிலி. நம்ம பூமி அப்படிங்கிறது வெறும் ஒரு கோள் மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய காந்தம். பூமிக்குன்னு ஒரு சக்தி வாய்ந்த காந்த விசை இருக்குது. இந்த காந்த அலைகள் எப்பவுமே பூமியோட வடக்கு துருவத்துல இருந்து தெற்கு துருவத்தை நோக்கிதான் பாயும். இப்போ இதோட அறிவியல் பின்னணிய பார்ப்போம். நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துல ஹீமோகுளோபின் இருக்கு. அந்த ஹீமோகுளோபின்ல இரும்பு சத்து, அதாவது அயன் கண்டென்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நாம இந்த 8 வடிவத்துல வடக்கு தெற்கு திசையில நடக்கும்போது பூமியோட அந்த காந்த அலைகளும் நாம நடக்கிற திசையும் ஒரே நேர்கோட்டுல அமையும். இதனால நம்ம ரத்தத்துல இருக்கிற அந்த இரும்பு துகள்கள் தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சீரா பாய ஆரம்பிக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் ஃபேமிலி கிழக்கு மேற்கு திசையில நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு. நாம கிழக்கு மேற்கு திசையில நடக்கும்போது சூரியனோட வெப்ப அலைகளும் பூமியோட சுழற்சி வேகமும் நம்ம உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு தரும். இதனால உங்க உடம்பு சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடும், மூச்சு வாங்கும். ஆனா இந்த வடக்கு தெற்கு திசையில நீங்க நடக்கும்போது பூமி தன்னோட காந்த சக்திய உங்களுக்கு ஒரு எனர்ஜியா கொடுக்கும். இப்படி திசையறிந்து சரியான கோணத்துல நடக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற 72,000 நரம்புகளும் புத்துயிர்க்கிறோம். முக்கியமா நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள்னு சொல்லப்படுற அந்த சக்தி மையங்கள் ஒவ்வொன்றும் இந்த காந்த விசையால ஆக்டிவேட் ஆகும். இதனாலதான் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்றவங்களுக்கு அந்த குதிங்கால் வலி, முட்டி வலி, அப்புறம் விடவே மாட்டேங்கிற அந்த தீராத முதுகு வலி இதெல்லாம் ஒரு சில வாரங்கள்லயே மாயமா மறைஞ்சு போயிடும். இது வெறும் வாக்கிங் இல்ல ஃபேமிலி, இது பூமியோட சக்திய உங்க உடம்புக்கு இழுக்கிற ஒரு மிகப்பெரிய கலை. இப்போ இதோட அளவுகள் மற்றும் வடிவமைப்பு பத்தி ரொம்ப டீடைல்டா பார்ப்போம். உங்க ஹால்லயோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. நீங்க இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அகலம் 6 அடி, நீளம் 12 அடி வச்சுக்கோங்க. அதாவது 2 வட்டமும் தள்ளி தள்ளி இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு நீளத்தை 10 அடியா குறைங்க. இப்போ 8 கொஞ்சம் நெருக்கமா வரும். நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா 6 அடி அகலம் 8 அடி நீளம் வச்சு நடங்க. தூரம் குறைய குறைய அந்த வளைவு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ஃபேமிலி. அப்போ உங்க இடுப்பு பகுதி அதிகமா
வளையும். இதுதான் உங்க வயிற்று தசைகளை நல்லா வேலை செய்ய வைக்கும். சில பேருக்கு ஆரம்பத்துல கிறுகிறுன்னு தலை சுற்ற மாதிரி இருக்கும். அது ஏன்னா உங்க உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேற ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். பயப்படாம மெதுவா ஆரம்பிங்க. ஆரோக்கியம் முக்கியம்னாலும் என் ஃபேமிலிக்கு சில பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருக்கு. குடல் இறக்கம் இருக்கிறவங்க இத டாக்டர் கிட்ட கேட்காம பண்ணாதீங்க. சமீபத்துல சிசேரியன் இல்லனா வேற ஏதாவது ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் முடியலனா நீங்க கட்டாயம் ரெஸ்ட் எடுக்கணும். அதே போல உங்களுக்கு லோ பிபி இருக்குன்னா வெறும் வயித்துல நடக்கும்போது 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நடங்க. ரொம்ப மயக்கம் வந்தா உடனே நிறுத்திடுங்க. குழந்தைகளுக்கு இது தேவையில்லை ஃபேமிலி. அவங்க நேச்சுரலாவே ஆக்டிவா இருப்பாங்க. முக்கியமா கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறவங்களும் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களும் இதை தவிர்க்கலாம். ஏன்னா இது இடுப்பு பகுதியில அதிக அழுத்தத்தை கொடுக்கும். அடுத்ததா தரை மற்றும் காலணிகள் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நிறைய பேர் வெறும் கால்ல நடக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது ஃபேமிலி. நீங்க ஒரு பார்க்ல இருக்கிற அந்த பச்சை புல் தரை மேல நடக்கிறீங்கன்னா வெறும் கால்ல நடங்க. அங்க இருக்கிற பனித்துளி உங்க உடம்ப குளிர்ச்சியா ஆகும். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள டைல்ஸ் தரையிலையோ இல்ல மொட்டை மாடி சிமெண்ட் தரையிலையோ நடக்கும்போது கண்டிப்பா ஷூ அல்லது சாக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா டைல்ஸ் தரை உங்க உடம்புல இருக்கிற நேர்க்கையான உஷ்ணத்தை உறிஞ்சிடும். இதனாலதான் நிறைய பேருக்கு வாக்கிங் போனதுக்கு அப்புறம் முட்டி வலி அதிகமாகுது. வீட்டுக்குள்ள இடம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஃபேமிலி. 2 சேரை 6 அடி இடைவெளியில போட்டுட்டு அதை சுத்தி 8 போடுங்க. அதுவே போதும். நடக்கும்போது சில பேர் தப்பு பண்ணுவாங்க. அதை நீங்க பண்ணாதீங்க. தரைய பார்க்காதீங்க ஃபேமிலி. போனை பார்த்துக்கிட்டோ இல்ல தரைய பார்த்துக்கிட்டோ நடந்தா உங்க கழுத்து நரம்பு பாதிக்கப்படும். நேரா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. கைகளை நல்லா ஆட்டுங்க. கைகளை நல்லா முன்னாடியும் பின்னாடியும் வீசி நடங்க. அப்பதான் அக்கள்ல இருக்கிற நிணநீர் சுரப்பிகள் தூண்டப்பட்டு வியர்வை வழியா கழிவுகள் வெளியேறும். அப்புறம் 8 போட ஆரம்பிக்கும் போது உங்க வலது கை பக்கத்துல இருந்துதான் வளைஞ்சு ஆரம்பிக்கணும். உங்க தொப்பை ஒரு பானை மாதிரி பெருசா இருக்குன்னா சாதா நடையில ரிசல்ட் வராது. ஒவ்வொரு அடியையும் அடுத்த அடிக்கு நேரா ஒட்டி வச்சு அடி பிரதட்சணம் ஸ்டைல்ல மெதுவா நடங்க. இது உங்க வயிற்று சதைய அப்படியே குறைக்கும். எப்பவும் காலையில வெறும் வயித்துல பண்றதுதான் பெஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா நைட் ஃபுல்லா உங்க பாடி விரதம் இருந்திருக்கும். அந்த டைம்ல எனர்ஜிக்கு உங்க உடம்புல இருக்கிற பழைய கொழுப்பு தான் உங்க பாடி எடுக்கும். குறைந்தது 45 நிமிடம் நடக்கணும். ஆரம்பத்துல 20 நிமிடம் உங்க பாடி எக்ஸசைஸுக்கு ரெடி தான் ஆகும். 21வது நிமிடத்துல இருந்துதான் ஃபேட் பர்னிங் ஆரம்பிக்கும். கூடவே சாப்பாடு ரொம்ப முக்கியம். நான் எவ்வளவு நடந்தாலும் சமைச்ச உணவா சாப்பிட்டா எனக்கு வெயிட் குறையாது. ஆனா எப்போ நான் பழங்கள் காய்கறி சாலட்னு ரா ஃபுட் எடுக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பதான் என் பாடி சூப்பரா இன்ச் லாஸ் ஆகும். பெண்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ். நீங்க சத்தா சாப்பிட்டுட்டு இந்த வாக்கிங் பண்ணீங்கன்னா 1 மாசத்துல உங்க ஹிப் சைஸ் கிட்டத்தட்ட 2 முதல் 4 இன்ச் வரைக்கும் குறையறத நீங்களே பார்ப்பீங்க. டெய்லி 10 கருப்பு திராட்சைய ஊற வச்சு சாப்பிடுங்க. பாதாம் பருப்பு மற்றும் ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் ஜூஸ் குடிங்க. அத்திப்பழம் ஜூஸ்கள் எடுத்துக்கலாம். வாக்கிங் போகும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு டயர்ட் ஆகுதுன்னு சொல்றவங்க நீங்க உணவு பொருட்களை சத்தா எடுத்துக்கணும். நாம சத்தா எடுத்துக்கல, அதனாலதான் நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். இப்போ ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதால முகம் பளபளன்னு மாறும். முடி கொட்டுறது நிக்கும். இந்த 8 வடிவ வாக்கிங்க மட்டும் நீங்க சரியான முறையில தொடர்ந்து 1 மாதம் செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற ரிசல்ட் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். உங்க ஹிப் சைஸ் அதாவது இடுப்பு சுற்றளவு கிட்டத்தட்ட 11 இன்ச் வரைக்கும் குறையறதுக்கு இதுல அதிக வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க, ஃபேமிலி என் ஹிப் சைஸ் மட்டும்தான் குறையுமா அப்படின்னு. கண்டிப்பா இல்ல ஃபேமிலி. இடுப்புக்கு மேல இருக்கிற உங்க அப்பர் பாடி, அந்த தொப்பை, அப்புறம் கைகள்ல இருக்கிற அதிகப்படியான சதை எல்லாமே குறையும். இது எப்படி நடக்குதுன்னா நீங்க அந்த 8 வடிவ வளைவுகள்ல திரும்பும்போது உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தசையும் வேலை செய்யுது. முக்கியமா நீங்க வெறும் கால்களால மட்டும் நடக்காம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கைகளை நல்லா முன்னாடியும் பின்னாடியும் வீசி நடக்கணும். நீங்க கைகளை எந்த அளவுக்கு வேகமா ஆட்டி உங்க அப்பர் பாடிக்கு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்புல இருக்கிற இன்ச் லாஸ் அதாவது அங்குலம் அளவு குறையிறது ரொம்ப வேகமா நடக்கும். இதுக்கு நீங்க ஜிம்முக்கு போக வேண்டாம், 1000 கணக்கில் காசு செலவு பண்ணி மெம்பர்ஷிப் எடுக்க வேண்டாம், எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் வாங்க வேண்டாம். நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்காக உங்க ஆரோக்கியத்துக்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை மட்டும் ஒதுக்குங்க. உங்க வீட்டு ஹால்லயோ இல்ல மொட்டை மாடியிலையோ இன்னைக்கே ஒரு 8 வடிவத்தை போட்டு பழகுங்க. இது உங்க வாழ்க்கையவே மாற்ற போற ஒரு சின்ன முயற்சி ஃபேமிலி. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண ரெடி ஆயிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போட பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ஆரோக்கியமா இருப்போம்.
ஆனந்தமா வாழ்வோம். நம்ம உடம்பு நம்மளோட கோயில், அதை சரியா பராமரிப்போம். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மில்க் பாக்கெட். நன்றி, வணக்கம்.